ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஷ் நான் செய்ய போகிறேன். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, பன்னீர் மசாலா ஒரு டிஷ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா அந்த பன்னீரில் நல்லா ஒட்டுற மாதிரி. ஸோ இது தனியாக வச்சுருங்கங்க. ஒரு பேன் எடுங்க. அந்த பேன் நல்லா சூடாயிட்ட பிறகு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா அதில் போட்டு லைட் ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸோ அந்த கிறிஸ்பி பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வெங்காயம் தாள் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயம் தான் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பீன்ஸு அதே மாதிரி பச்சை பட்டாணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி சாஸு, ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சோயா சாஸு, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா ரொம்ப வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு பாதி ஃப்ரை இல்லாத அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறின பிறகு அந்த சாதம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வறுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீர் அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் தாள் இருக்குது இல்லையா, அது வந்து நான் மேலோட்டமாக தூவி விட்டுக்கிட்டு இதில் வந்து இப்போது பெப்பரு அப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். ஸோ இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆயிடுச்சு, அதாவது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு டிஷ்ஷு பன்னீர் மசாலா, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வா. பேன் நல்லா சூடாயிட்ட பிறகு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாயிட்ட பிறகு பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் கலராக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அப்படியே எண்ணெயிலேயே வரங்க. விட்டுட்டு நவுந்துடாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ லைட்டாக அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. ஸோ வறுத்து இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுன்னா இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மசாலா ஜீரா, லவங்க, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வெங்காயம் இந்த டைமில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக மசியும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. ஒரு நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி குட்டி குட்டியாக இருக்குது, அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே விட்டுருங்க. ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு காரத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். ஸோ இது போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வெந்துட்டுருக்கும். அது எடுத்துகிட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவும் அதில் போட்டு நல்லா ஆட் பண்ணுங்கள். அதாவது லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த கலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தயிருக்கும் அந்த மசாலாவோட ஸ்மெல்லுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ட்ரை மேத்தி லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் க்ரஷ் பண்ணி மேலோட்டம் தூவி வச்சுக்கோங்க, தூவிடுங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சில்லியோ இல்லை 3 சில்லியோ கட் பண்ணி மேலோட்டம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி கார்னிஷுக்காக மேலோட்டமாக நான் கொஞ்சம் தூவி விட்டுட்டேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து இது அப்படியே மூடி வச்சுருங்க. அப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சுவையான பன்னீர் மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம்.